ஒரு நாள் மட்டும் எங்களை கடவுளாக பார்க்குற இந்த சமுதாயம் வேற நாள் வந்து ஒரு ஆண் தப்பு செய்தா எதுவும் தெரியறதில்ல, ஒரு பெண் தப்பு செஞ்சா எதுவும் தெரியல. ஆனா ஒரு திருநங்கை ஒரு தவறு செய்தா எல்லா திருநங்கைகளும் ஒட்டுமொத்த திருநங்கைகளும் இப்படித்தான் இருப்பாங்கன்னு எப்படி நீங்க எங்களை மட்டும் ஒரு பழி சொல்ல முடியும் சொல்லுங்க? எங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும். பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணலாம் மக்களுக்கு புரிதல் கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா நீங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணதுனால தான் எங்க திருநங்கை சமுதாயம் வந்து பெக்கிங் அண்ட் ப்ராஸ்டியூட்ல போய் இறங்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பெற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தானே மற்றவங்களுக்கு புரிதல் நடக்கும். இப்போ பெற்றவங்களே அக்செப்ட் பண்ணும்போது மற்றவங்களுக்கு புரிதல் கிடையாது. ஒன்றும் இல்லை, நாங்கள் சாமி கும்பிட்டு நாங்களும் அதே சாமி தான் கும்பிட்டு விபூதி கொஞ்சம் வாங்கிட்டு வரோம். அது எங்கள் கையில் வச்சு விடுறதுக்காக ஒரு க்ரௌடே ஆகிடுச்சு. அது எங்களால் அங்கேருந்து எங்களால் மீண்டு வரவே முடியல. ஸோ இதே மாதிரி எல்லா நாளுமே பாருங்கள், ஒரு நாள் மட்டும் பார்க்காதீங்க. எல்லா நாளுமே திருநங்கை தெய்வமாக பார்க்கலனா கூட அவங்கள ஒரு மனுஷனாக பாருங்கள், அது போதும். திருநங்கைகள்னாலே பாலியல் தொழில் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. இப்போ வர திருநங்கைகள் வந்து இளம் திருநங்கைகள் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. நான் அதை வந்து வெளியில் காட்டணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் ஷோ ஏறி வின் பண்ணும்போது தான் நான் சொன்னேன், நான் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன், எங்களாலையும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் லெவலில் போய் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நான் காட்டுறதுக்காக தான் நான் வந்து ஷோ ஏறி க்ரௌனே வின் பண்ணேன்.